கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று பார்க்கின்றோம். For thus says the Lord to the men of Judah and Jerusalem, break up your fallow ground and sow not among thorns என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர் ஏற்கனவே கெட்டுப்போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சகோதரி ஆகிய யூதா துரோகியாக போனாள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். காரணம், அவர்களுடைய விக்கிரக வணக்கம், விக்கிரகங்களை தூக்கி கொண்டாடுகின்ற இஸ்ரவேல் யூதா அவர்களுக்கு வருகின்ற அழிவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி முன்னறிவித்ததை நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்க முடிகிறது. அதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் கேட்டாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் முட்களுக்குள்ளே விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை முள்ளுகளுக்குள்ளே, அதாவது உலக கவலை, அவைய காரியங்களினாலே அது நெருக்கி போடுகின்ற விதையாக, அது விளைச்சலை காண முடியாத ஒன்றாக அது மாறி போகிறது. அது கடினமான இடமாக, கனியை எதிர்பார்க்க முடியாத, அது உழைப்பெல்லாம் வீணாய் போகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் மறுபடியும் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் உங்களுடைய தரிசு நிலம் பாழடைந்த மேய்ந்த மேய்ச்சல் நிலங்களாக, வறட்சியால் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் நிறைந்த அந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி, அவருடைய கடினமான இருதயத்தை பண்படுத்தி, சீர்படுத்தி, சரிபடுத்தி, தவறான காரியங்களை அகற்ற வேண்டும் என்பதை அவர்கள் விதைப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம் நல்ல நிலம் போல காணப்படட்டும் என்கிறதை அவர் சொல்லி அதை தேற்றுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.